ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு அப்டேட் என்ன சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு பர்சனலி இந்த ஒரு பாட்டு அன்றைக்கி ப்ரொமோவில் கேட்டோன்னே எப்படா அந்த பாட்டு வரும்னு இருந்தேன். பிகாஸ் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம ஏஆர் ரஹ்மான். அண்ட் இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் கொடுத்த பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய நல்ல படங்கள் நமக்கு தந்த மணிரத்னம் சார் தான். ஸோ மணிரத்னம் அண்ட் ஏஆர் ரஹ்மானோட காம்போவில் நம்ம சக்தி ஸ்ரீ கோபாலன், பிராதிதா இருக்குது, வைஷாலி சமத்தி, 3 பேர் சேர்ந்து பாடின ஒரு அருமையான பாடல் தான் நீங்கள் பார்க்க போகிறேன். அண்ட் ஜிங்கிச்சா அப்படின்ற ஒரு லிரிக்கல் வீடியோ ஃப்ரம் தி மூவி டக் லைஃப். ஸோ அந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் எனக்கு பர்சனலி கமல்ஹாசன் சார் ரொம்ப பிடிக்கும். அதனாலே தான் இந்த ஒரு பாட்டு ரொம்பவே எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் இருக்கார், அபிராமி இருக்காங்க. இந்த படத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்ல போனால் அப்படியே அல்லும் த்ரிஷாலாம் இருக்காங்க. ஸோ எப்படி இந்த பாட்டு இருக்க போதுன்னு தெரியாது, ஒரு மேரேஜ் சாங் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆர்வத்தோடய அந்த ரிவ்யூவும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் அதோட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன பேசுகிறோம், என்ன நடக்குது அப்படின்றது. ஆரம்பிக்கலாமா? ஸோ ஹியர் வி கோ. ஜிங்கிச்சா 1 2 3 ஸ்டார்ட். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். கமல்ஹாசன் தலைவனுடைய படங்க. வேலூர் பாட்டு மியூசிக்கே நல்லா இருக்கு. என்னமோ தெரியல, கேட்டோன்னு பிடிச்சி போச்சு. And the cameo Sanya Malhotra is some different form of dance there. Aha, Velur. AR is some sort of Kamalhaasan model lyrics. Vishal Samay. Okay. I'm obsessed with this song. Parvati இதெல்லாம் தியேட்டர்ல பாக்காட்டி உயிர் போயிரும். frame VTV frame
பாருங்க, அதெல்லாம் வாழ்க்கையிலே நடக்குவாங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமெல்லாம் just creating these moments. ஸோ June 5th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நான் ஊருக்கு போய்ட்டேன்னா அங்கே போய் ஊரில் போய்ட்டே பார்க்கலான்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். இந்த படத்தெல்லாம் தியேட்டரில் பார்க்காதீங்க. திஸ் வில் பி பிக்கஸ்ட் ஒரு 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 டிப்ரெஷன் லைக் ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டோரியாக மாறி என் லைஃப்பில். ஏன் தெரியுமா, சில மூவிஸ் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த மூவி எப்படியோ மிஸ் ஆகி ஈவன் லைக் அது என்ன படம் இப்போ நம்ம குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல படங்கள் மிஸ் பண்ணிட்டேங்க. பட் இந்த ஒரு படத்தை பார்த்தேன் பிகாஸ் இந்த பாட்டு அப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான ஜானரில் வர சாங்ஸ் ரொம்ப பர்சனலி எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லா புது படம் கேட்குறோம் தான், எல்லா சாங்ஸும் கேட்குறோம். பட் சில சாங்ஸ் வந்து சிங்கர்ஸ்க்காகவே நான் வந்து விரும்பி கேட்பேன். அதில் ஏரவன் சார்ட, டிமான் சார்ட, ஹரிச்சர் சார்ட எல்லாம் சிங்கர்ஸ் வெரைட்டியாக இருக்கும். அப்போ கேட்குறதுக்கும் அந்த சாங்கில் வந்து நிறையா விஷயங்கள் அப்படியே உன்னிப்பாக நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய அளவு இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம ஏரவன் சார் அதில் ஒரு ஸ்பெஷல் நோட். அண்ட் ஆதித்யா ஆர்கே வந்து ரீசெண்டாக வந்து லெவண்டர் நேரமே அவரெல்லாம் பாடி இப்போ ஏரவன் சாருக்கு அவர் வந்து அதிகமாக பாடுறாரு. அண்ட் சக்தி ஸ்ரீ அண்ட் வைஷாலி சம்பத். எனக்கு வைஷாலி சம்பத் வந்து அவனுடைய முன்னாடி அலைப்பாயுதுலேருந்து நான் பார்க்குறேன், வந்து சிங்கரான்னு தெரியலை. லைக் யாரோ யாரோடைய சாங்கெல்லாம் பாடிக்காங்க தான். அண்டு எப்படியுமே அவருடைய படத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் மணிரத்னம் சார். அது பாருங்களேன், சரட்டு வண்டியில் நீங்கள் வந்து காற்று வெளியிலே படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுவுமே அது அந்த டைமில் அந்த ஒரு பாட்டு வந்து நான் ரொம்ப அப்சஸ்டாக இருந்தேன். அப்போது நான் வந்து 11th or 12th அப்போவே அந்த பாட்டை கேட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அண்ட் அதை பார்த்தா தியேட்டர்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்துலேயும் ஜிங்கேச்சான்றது வந்து அது இன்னும் பாட்டு எப்படி ஃபர்ஸ்ட் லிரிக் அப்படின்னு என்னவா இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன். கேட்கும் போது தான் இந்த பாட்டோடைய ஒரு இது தெரியுது. நான் ஒரு ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுதான் ரொம்ப ஒரு இதுவே. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து கமல்ஹாசன் சார் அண்ட் எஸ்டிஆரோடைய டான்ஸ், தட் வாஸ் தி பெஸ்ட் இந்த பாட்டில். அந்த எண்டிங் போர்ஷன் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஃப்ரேம், விடிவி ஃப்ரேம் நாங்கள் பார்த்தோம். த்ரிஷா அண்ட் இதில் சிம்பு, இதில் இவங்க ரெண்டு பேருமே பேரிங் பண்ணல. இதில் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியலை. ஸோ படத்தோட பாட்டை கேட்டு வச்சு நாங்கள் அதை முடிவு பண்ண முடியாதுல்ல இன்னொரு பக்கம். அண்ட் சக்தி ஸ்ரீயோட வாய்ஸாக இருக்கணும், வைஷாலி அண்ட் லைக் ஆதித்யா மெயின்லி அவங்க வாய்ஸ் வந்து பாட்டுக்கு எலிவேட்டான விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் குவைட் பியூட்டிஃபுல் அண்ட் இம்ப்ரெசிவ் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சானியா மல்ஹோத்ரா கேமியோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ வாஸ் லெஜிட். எனக்கு கண்ணு வந்து அங்கே தான் போயிடுச்சு. பிகாஸ் அவங்களோட டான்ஸ் அவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறாங்க, கெஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்க்க ரொம்ப ப்ளசண்டபுளாக இருக்குது அவங்களோட டான்ஸ். ரொம்ப ஓவராலாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வைப் செஷன் அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். இந்த ஒரு விமனை விக்டிமைஸ் பண்ணியோ இல்லை ஒரு கிளாமரோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு கல்யாண வைப் எப்படி இருக்கும் அந்த ஒரு சாங்கை நமக்கு ஏரமான் சார் மறுபடியும் தந்திருக்காரு. ஹீஸ் ஜஸ்ட் கோட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஐ எம் எண்டிங் திஸ் வித் தட் வேர்ட். வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கான ஒரு க்ரியேஷன் வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் பண்ண முடியும். ஆனால் இதில் இவர் ஒரு படி மேலே அந்த இதில் பார்க்கும்போது என்னத்தான் இருந்தாலும் அவரோட இசை புயல், மோட்டார்ஸ் ஆஃப் தி மெட்ராஸ், ஆஸ்கார் நாயகன், பல வார்த்தைகள் இருக்குது. சும்மாவா தூக்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பண்ணனால தானே. ஸோ இந்த படத்தோட மற்ற பாடல்களுக்காக வெயிட் பண்ணேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு செக்கச்ச காலம் மாதிரி லைக் அந்த மாதிரி ஃபீல்டில் வர படமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது அதெல்லாம் இல்லை, இது வேறு ஏதோ சம்பவம் ஒன்று இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாட்டு, இந்த படங்களோட அப்டேட்டுக்கு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என்னவோ தெரியும், எஸ்டிஆரெல்லாம் ரீசெண்டாக எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ஏன்னு தெரியும், அவருடைய அந்த நடிப்பு, அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் முன்னாடி பிடிக்கும். ஆனால் இப்போது கமல்ஹாசன் சார் இவங்கெல்லாம் எனக்கு வந்து என்னவோ தெரியாது, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்தேன், பாட்டு நல்லா இருந்துச்சு. இதை நான் பொய் சொல்லவே மாட்டேன், உண்மைக்குமே இந்த பாட்டை எதிர்பார்த்தேன். ப்ரொமோவில் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அன்றைக்கி நான் போன ஒரு இடத்துல, நான் லைக் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரி போன லைக் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போன டைம் ஒரு கேஃபேல இந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்து இந்த பாட்டு அதுக்குள்ளே ரிலீஸ் ஆச்சா அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. எண்டிங் போர்ஷனில் தான் பார்த்துட்டு ஓகே மிஸ் பண்ணிட்டோமோன்னு இதாகிட்டா சொன்னேன் தான் ரிட்டர்ன் வந்தேன். இன்றைக்கி பார்த்து எடுத்து பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ அங்கேயே நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், இவர் தெலுங்கு நிறைய லைக் கம்யூனிட்டிலேருந்து ஒவ்வொரு இதில் இருந்து போட்டு அவங்களே ரசித்து பார்க்குறாங்க அவங்களோட இதை. அப்போ தான் யோசித்தேன், இவ்வளோ தூரம் தமிழ் பாட்டோடைய அந்த ஒரு சென்சேஷன் எல்லா இடமும் இருக்குது, உலகம் எங்கும் தமிழ் வந்து பரவி இருக்குது, அந்த பாட்டை கேட்டு ரசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு அந்த டைம் பார்த்து நான் பெருமைப்பட்டேன்.
ஸோ இந்த விஷயத்தை நான் இவங்க சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறேன். ரொம்ப பேசிட்டேனோ என்னென்னு தெரியலை, மனசில் தோணுது அப்படியே பட்டுன்னு சொல்லி நான் அதை என் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐம் எண்டிங் திஸ் வீடியோ. அண்ட் அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி யார்ச்சி எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன். And this is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.